செயல் என்ன கொஞ்சம் பாருங்களேன் ப்ளீஸ். என் செயல்பாடு எங்கே போகுது? நேரா இல்லை அந்த ரெண்டாவது வரி. என் நிதானத்தை யார் பார்க்குறா? கரங்களை உயர்த்தி. நீங்கள் பார்க்குறீங்க இல்லையோ, அங்கேருந்து அவர் பார்க்குறார். எனவே தான் அந்த வார்த்தைக்கு பிறகு அவர் வரார். இப்படி சொல்லுங்க, நிதானமாக இருந்தால் கர்த்தரே பக்கத்தில் வந்துடுவார். அங்கே வேற ஒரு வார்த்தை வந்திருக்கலாமே, அந்த இடத்துல வேற ஒரு வார்த்தை வந்திருக்கலாம், ஆசீர்வாதம் வந்திருக்கலாம், நன்மை வந்திருக்கலாம், மேன்மை வந்திருக்கலாம். ஆனால் ஆவியான இடத்துல நிதானம் என்ற வார்த்தைக்கு பதில் யாரை போடுறாரு? இருக்கிறீங்களா? கர்த்தர் வரணும்னா சொல்லுங்க, தேவனே எனக்கு அந்த கிருபையை கொடுத்துருக்கீங்களே நன்றின்னு சொல்லுங்க. எனக்கு அந்த கிருபையை கொடுத்துருக்கு நன்றி ஆண்டவரே. எனக்கு அழகை தரல, அந்தஸ்து தரல, பணம் தரல, ரொம்ப பெரிய கல்விலாம் தரல, ஆனால் அதை கொடுத்துருக்கீங்களே நன்றி. இதை யாரும் தர முடியாது, கர்த்தர் மட்டும்தான் தர முடியும். உலகத்திலே மிகப்பெரிய ஆசீர்வாதம் இதுதான். எது? இங்கிலீஷில் போடுறீங்களா? இங்கிலீஷில் போடுறீங்களா? இங்கிலீஷில் பீஸ், அதாவது அது அதனுடைய அர்த்தமே வேறு. இன் இங்கிலீஷ் அதில் போட்டது பாருங்க. அந்த அந்த முதல் வார்த்தை படிங்களேன். முதல் வார்த்தை அந்த அப்பு மட்டும் ஹைலைட் பண்ணுங்களா? அப் அப். நிதானம் நடந்தாலே மேலே போயிடலாம். சொல்லுங்கம்மா, நிதானம் நடந்தாலே எல்லாம் சொல்லு. நிதானம் நடந்தாலே, இது உண்மையா பொய்யா? நிதானம் நடந்தாலே என்னதுதான்? அப்பு. நிதானம் நடக்கலைன்னா டவுனு. திரும்ப சொல்கிறேன், உங்களை யாரும் மேலே கொண்டு போகிறதுக்கு யாருமே தேவையில்லை, கர்த்தரே போதும். இப்படி சொல்ல விரும்புகிறேன், உங்கள் செயல்பாடுகளே உங்களை மேலே கொண்டு போயிடும். எல்லாம் சொல்லுங்க, என் செயல்பாடு திறந்து, என் செயல்பாடு என்னை மேலே கொண்டு போயிடும். என் செயல்பாடு கர்த்தரை என் பக்கத்தில் உட்கார வச்சிடும். நிதானமாய் நடக்கிற பக்கத்தில் யார் வந்துடுவா? ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? புரியுது அவங்களுக்கு? நிறைய பேர் சில பேர் பக்கத்தில் உட்காரத்துக்கு பயப்படுறாங்க. நீங்கள் இந்த மொபைல் போஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நிறைய பாஸ்டருங்க, அவரோட ஃபோட்டோ, இவரோட பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ, இவருக்கு ரொம்ப கேப் இருக்குது. அவர் இங்கே உட்காந்துருக்கிறாரு, அந்த பாஸ்டர் அங்கே உட்காந்துக்கிறாரு ரொம்ப தூரத்தில். அதை ஃபோட்டோ எடுத்து இவர் ஒட்டி போடுறார். தேவையா? சொல்லுங்க, நிதானமாக இருந்தால் நீர் என் பக்கம், என் பக்கத்தில், என்னோடு, எனக்குள், என் மேல், என்னை சுற்றி. யாருக்கு அது?